Hi guys, welcome back to my YouTube channel Solution.ai. So now an unemployment person learning the concepts of data science, AI and all the things. ஸோ என்னால் நான் என்னெல்லாம் படிக்கணும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி தரலான்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண டாபிக் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் நியூரல் நெட்வொர்க். ஸோ பேசிக்காக நியூரல் நெட்வொர்க் என்னென்னு பார்க்க ஸோ பேசிக்காக வந்து நியூரல் நெட்வொர்க்னா ஒன்றும் இல்லைங்க, அது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடல் விச் இஸ் இன்ஸ்பைர்ட் பை ஹியூமன் பிரெயின். ஸோ நாங்கள் இன்ஸ்பைர்ட் பை ஹியூமன் பிரெயின் சொல்கிறேன். ஸோ நம்ம ஹியூமன் பிரெயின் எடுத்துக்கோங்களேன், நம்ம ஹியூமன் பிரெயின்குள்ளே எவ்வளோ நோட்ஸ் இருக்கும். ஸோ அந்த நோட்ஸ் தான் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுது. ஸோ அதே மாதிரி தான் இந்த நியூரல் நெட்வொர்க்னா மல்டிபிள் நோட்ஸ் இன்டர்கனெக்டட் வித் ஒன் another டு ஃபார்ம் அ நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் கால் நியூரல் நெட்வொர்க். ஸோ அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூரல் நெட்வொர்க் என்ன பண்ணணும் பார்ப்போம். ஸோ வந்து ஒரு நியூரல் நெட்வொர்க் என்ன பண்ணால் ஒரு இன்புட் எடுக்கும், அதாவது இன்புட்னா ஒரு டேட்டாங்க, அந்த டேட்டா எடுக்கும், அந்த டேட்டா வந்து செவரல் லேயர்ஸோட பாஸ் பண்ணும். ஒரு லேயர்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் சொல்லலாம், ஒரு ஸ்மால் கம்ப்யூட்டேஷனல் யூனிட்ஸ், அதாவது குட்டி குட்டி நியூரான்ஸோட அந்த டேட்டாவை பாஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும், அதாவது ப்ரெடிக்ட் பண்ணும், கிளாஸிஃபை பண்ணும், மேக் டிசிஷன்ஸ். ஸோ இதுதான் ஒரு நியூரல் நெட்வொர்க்கு. அது என்ன பண்ணணும் பார்த்தோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சருங்க, எப்படி ஒரு நியூரல் நெட்வொர்க்கோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு லேயர் பார்த்தீங்கன்னா இன்புட் லேயருங்க, இன்புட் லேயர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிடன் லேயர் அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் லேயர். ஸோ கம்மிங் டு தி இன்புட் லேயருங்க. இன்புட் லேயரில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு இன்புட்ஸ் வாங்கும், அதாவது ஒரு மாடல், ஒரு ரா டேட்டா. நமக்கு என்ன மாதிரி டேட்டாவாக இருக்கலாங்க, இது நம்பர்ஸாக இருக்கலாம், பிக்சல்ஸாக இருக்கலாம், வேர்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இது fetching தி ரா டேட்டா. ஸோ இட் கேன் பி எய்தர் photos or pixels, words, numbers, it can be anything. ஸோ இந்த இன்புட் லேயர் வாங்கினது, இந்த இன்புட் லேயர் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த லேயர்ஸ், அந்த ப்ராசஸ் த்ரூ தி லேயர் ஆஃப் நியூரான்ஸ், அந்த லேயர் தான் நமக்கு ஹிடன் லேயர். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இன் தி ஹிடன் லேயர்? ஸோ இட் வில் பெர்ஃபார்ம் சம் transformations by learning the pattern. ஸோ இப்போ இந்த ஹிடன் லேயரில் பார்த்தீங்கன்னா நமக்கு சம் மேத்தமேட்டிக்கல் கம்ப்யூட்டேஷன்ஸ் நடக்கும், நடக்கும். நான் இதுக்கு வந்து ஹிடன் லேயர் என்ன நடக்கும் சொல்கிறேன், ஒரு நியூரல் நெட்வொர்க்கோட ஃபுல் ஆர்கிடெக்சர் சொல்கிறேன். இது ஜஸ்ட் பேசிக், இது ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு அவுட்புட் லேயர். ஸோ அவுட்புட் லேயர் சொன்ன மாதிரி நமக்கு எய்தர் இட் வில் predict or classify or make decisions. ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து இன்புட் லேயரில் ஒரு இமேஜ் கொடுக்குறோம், கேட் இமேஜ் கொடுக்குறோங்க. ஸோ இந்த ஹிடன் லேயருக்கு, இந்த இன்புட் லேயர்லேருந்து ஹிடன் லேயருக்கு பாஸ் ஆகுது. ஸோ இந்த ஹிடன் லேயரில் என்ன நடக்கும்னா, நம்ம கொடுத்துருக்க இந்த கேட் இமேஜ் வந்து பிக்சல்ஸாக நமக்கு ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேங்களா? ஸ்ப்ளிட் ஆகிட்டு அதான் மேத்தமெட்டிக்கல் காம்படிஷன்ஸ் நடக்கும் சொன்னல, அது நடக்கும். ஸோ இப்போ அவுட்புட் லேயரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெடிக்ஷன் நமக்கு எப்படி வச்சுப்போம். ஸோ எனக்கு இது இமேஜ் வந்து கேட்டாக இல்லையா எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ நமக்கு இது கேட்டின் இமேஜ் ப்ரெடிக்ட் ஆகும், மாடல் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிச்சு, இட்ஸ் அ கேட் இமேஜ். ஸோ இதுதான் வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ்ங்க, ப்ராசஸ் ஆஃப் நியூரல் நெட்வொர்க். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு இந்த மேத்தமேட்டிக்கல் காம்ப்யூட்டேஷன்ஸ் நான் சொன்னல நடக்கும் சொன்னல. ஸோ அதுக்கு நம்ம நியூரல் நெட்வொர்க்கு ஒரு பேசிக்கான ஃபார்முலா இருக்குங்க. அது என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, Z is equal to W1 into X1 plus W2 into X2 plus
until wn into xn wn into xn. ஸோ கூட நம்ம வந்து பின்னு ஒன்று ஆட் பண்ணுறோங்க. ஸோ இப்போ பார்ப்போம் இசட்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இசட்னா ஒன்றும் இல்லைங்க, அது வந்து ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஸோ வந்து w1 சொன்னால அதுதான் வந்து வெயிட்ஸ். w1 w2 wnலாம் வெயிட்ஸுங்க. ஸோ w1 நான் எங்கே ஜென்ரலாக இனிஷியலைஸ் பண்ணி வெயிட்ஸு. ஸோ வந்து x1 வந்து நம்ம கொடுக்குற இன்புட்ஸ். ஸோ பின்றது ஒரு பயஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு நியூரல் நெட்வொர்க் எடுத்துப்போம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு நியூரல் நெட்வொர்க் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு நியூரல் நெட், இது ஒரு நியூரல், இது ஒரு நோடு, இது ஒரு இன்புட்டு. ஸோ நான் இந்த இன்புட்டை வந்து 2 இதில் பாஸ் பண்ணுறேன், எனக்கு ஒரு அவுட்புட் கொடுக்குதுங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து இப்போ ஒரு இது x1 x2 இது வந்து இன்டர் கனெக்டட் வச்சுக்கோங்களேன், இப்படி வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து 2 ப்ரெடிக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து x1 x2 நமக்கு இன்புட் பாஸ் ஆகுங்க. நம்ம போயிடுச்சு. As I said, this is our neural networks. ஸோ சிம்பிளான ஒரு 2 லேயர் நியூரல் நெட்வொர்க். இது நமக்கு அவுட்புட்ஸ் இது x1 x2. ஸோ நான் இங்கே வெயிட்ஸ் சொன்னால இந்த வெயிட்ஸ் வந்து இதாங்க வெயிட் 1, இது வெயிட் 2, இது வெயிட் 3. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா x1 நியூரல் ப்ளஸ் இன்டூ வெயிட் 1 ப்ளஸ் x2 into weight 2 plus till nth டேர்முங்க. ஸோ நம்ம ப்ளஸ் ஒரு பயஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஏன் இந்த பயஸ் ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து ஃபார்முலா. ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு இதுங்க. ஸோ நம்ம ஏன் இந்த பயஸ் ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிடர் பண்ணிக்குவோம். இப்போ வந்து நமக்கு ஒரு நியூரல் நெட்வொர்க் இருக்குது. ஸோ அந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நியூரல் நெட்வொர்க் இருக்கும். அந்த நியூரல் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ப்ரெடிக்ஷன்ஸுமே பண்ணலை, எனக்கு எந்த இதுவும் ஃபைன் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது நம்ம பயஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ பயஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் மாதிரி கொடுக்குது அந்த நியூரல் நெட்வொர்க்குக்கு. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா புஷ் என்னன்னு சொல்கிறேன்னா, நீ எதையாவது சொல்லுப்பா எனக்கு. இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்கிட்ட போய் சொல்கிறேன், அந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ஸ்டார்டிங் ட்ரிபிளுங்க அவருக்கு, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. அதனால் அவருக்கு புரியல எதுவுமே. அவர் சொல்கிறது எனக்கு புரியல, நான் சொல்கிறது அவருக்கு புரியல. இப்போ நான் ஸ்டூடெண்ட்டு போய் கொஸ்டின் கேட்குறேன், தம்பி உன் பேர் என்னப்பா. அந்த தம்பிக்கு பேர் சொல்லே வரணும். நான் என் பெயர் எடுக்கிறேன், ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் கொடுத்து எதையாவது சொல்லுப்பா, என் பெயர் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டாப்பா அந்த பையன். ஸோ ஏதாவது எக்ஸ்ட்ரா புஷ் கொடுக்குறது தான் வந்து பயஸ்ன்றது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் நியூரல் நெட்வொர்க். ஸோ இப்போ நம்ம சம்மரி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போம். ஸோ நியூரல் நெட்வொர்க்னா என்ன? As I said, it is a mathematical model which is inspired by human brain, and it takes the input, that is data, it processes them through layers of neuron, that is small processing unit, and then it will give output, that is it should predict, classify or make decisions. Then coming to the structures, the structure of neuron contains of 3 layers, that is input layer, hidden layer and output layer. So coming to the working process of the neural network. So input layer, as I said, I just thought using a cat image. So in that input layer, they are giving a cat image. So we just need to find the output should be cat or not. So we are just predicting the image is cat or not. So I'm just giving the input as cat to the input layer, and it will be passing to the hidden layer, and it uh, make some computations or make some mathematical computations, make some calculations regarding to that, and it will pass to the output layer, and then it will predict it is a cat image. So the model predicted the cat image correctly.
So the mathematical computation, as I said, in the working process of neural network. So this is a formula which is being used in a neural network. Z is equal to W1 into X1 plus W2 into X2 plus W3 into X3 plus Wn Xn plus bias. As I said, Z is equal to activation function, W1 is equal to weights, X1 is equal to inputs, B is equal to bias. So this is the பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நியூரல் நெட்ஒர்க். இதுதாங்க ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நியூரல் நெட்ஒர்க். திடீர்னு என்ன இங்கிலீஷில் பேசுகிறான்னு பார்க்காதீங்க, நான் இங்கிலீஷில் பேசுவேன், தமிழ்லையும் பேசுவேன். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி லாங்குவேஜ் தமிழ் தாங்க. ஏன்னா நான் வந்து என்ன படிக்கிறோனோ அதை தமிழில் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நெக்ஸ்ட் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் பர்சன் நான் படிக்கிறத மற்றவங்க ஷேர் பண்ண நினச்சி நான் எதை ஹெல்ப் பண்ணுறேங்க. தேங்க்யூங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா, நம்ம வந்து ஒரு நியூரல் நெட்வொர்க் எப்படி லேர்ன் பண்ணதை பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். தேங்க்யூ.